ஒரு பிரபலமான கம்பெனியில் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக அநேக வாலிபர்கள் வந்திருந்தாங்க. அந்த கம்பெனியிலேருந்து ஒரு சத்தம் கேட்குது, ஒரு அறிவிப்பு வருது, இன்னும் எம்டி வரல, காத்துருங்க அப்படின்னு. வந்த எல்லாரும் காத்திருக்கிறாங்க. 9 மணிக்கு வந்தவங்க 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, எம்டி வரலை. 1 மணி ஆனதோ எல்லாருக்கும் பசி எடுத்துருச்சு. வந்த 10 பேர் கிளம்பிட்டாங்க. மீதி 5 பேர் இருந்தாங்க. அவங்களும் காத்திருக்கிறாங்க. அவங்க சாப்பிட கூட போல. மணி 2 ஆச்சு, 3 ஆச்சு. இருந்த 5 பேரில் 3 பேர் கிளம்பிட்டாங்க. மீதி இருக்கிறது 2 பேர். அவங்க காத்திருக்கிறாங்க. இந்த 2 பேரில் ஒருத்தன் நினைக்கிறான், என்னடா மணி 4, 4:30 ஆக போதே, அறிவிப்பு கொடுத்தவன் எம்டி வரலன்னு சொல்கிறதுக்காவது ஒரு அறிவிப்பு தருவாங்கல்ல, அந்த அறிவிப்பு வந்த பிறகு நம்ம ஏஞ்சி போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு திரும்பி பார்க்குறான். இருந்த அந்த ஒருத்தனையும் காணோம். இவன் மட்டும் உக்காந்துருக்கான். மணி 5:30 ஆச்சு. 6 ஆக போகுது. வேலை முடிகிற நேரம் வரப்போகுது. 6 மணிக்கு அவனை சுற்றி ஒரு 10 பேர் நெருங்கி வந்து அவனுக்கு கிளாப் தட்டினாங்க. அவனுக்கு கிளாப் தட்டின உடனே அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் நமக்கு இவங்க கிளாப் தட்டுறாங்க அப்படின்னு யோசித்தான். தம்பி, வெல்கம், உங்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட், நீங்கள் செலக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த வேலைக்கு ரொம்ப அவசியமான ஒரு தகுதி பொறுமை தான். காத்திருக்கணும். இந்த வேலைக்கு வர்றவங்களுக்கு பொறுமை வேணும். அதுக்காக தான் இந்த செலெக்ஷன். இன்டர்வியூவில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது என்னல்ல, பொறுமையை தான். நீங்கள் பொறுமையாக காத்திருந்ததுனால இந்த வேலை உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு சொன்னாங்க. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? விசுவாசமும் பொறுமையும் சேர்ந்தது தான் காத்திருத்தல். இந்த இரண்டும் இல்லாமல் எந்த மனுஷனும் எந்த காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு, விளக்கு அணையாமல் எரிய நமக்கு என்ன தேவை? திரியும் எண்ணெயும். இந்த இரண்டும் இருந்தால் தான் விளக்கு எரியும். திரி எதை குறிக்கிறது? பொறுமையை. எண்ணெய் விசுவாசத்தை குறிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 27:14, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.